நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 6 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த மீன ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1 முதல் 4 பாதங்கள் வரை, ரேவதி 1 முதல் 4 பாதங்கள் வரை. இந்த ராசி அதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கார். முயற்சி ஸ்தானம்னு சொல்லலாம், முக்கால் சுபம் தருவார்னு சொல்லலாம். ராசியில் ராகு பகவான் இருக்கார். ஆசிலேஷன் மைண்டு இருக்கும். எதையாவது எடுத்தோமா செஞ்சோமான்னு செய்ய மாட்டீங்க. இன்னும் இதை விட பெருசாக செய்யணும், பிரம்மாண்டமாக வேணும், இன்னும் இதை விட பெஸ்ட்டாக ஓடணும்னு வெயிட் பண்ணி காலதாமதமாகும். சனி பகவான் 12ல் இருக்கார். 7ரை சனி போயிட்டுருக்கு. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாங்க முதல் ரவுண்டு பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் பிள்ளைங்க படிப்பை தவிர இதெல்லாம் பண்ணுவாங்க. நாட்டம் இருக்காது, படிப்பில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் பாதை, இதுதான் பயணம், இதுதான் வாழ்க்கைன்னு செம்மைப்படுத்திட்டு போவோம். 2வது சுற்றாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பயப்பட தேவை. ஆனாலும் ராகு பகவான் ராசியில் இருக்கிறது ஒரு மைனஸ். ஒரு தெளிவில்லாத சூழல், தெளிவில்லாத சிந்தனை, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறும், ஐடியா மாறும். 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறது சிறப்பாக குடும்பத்தை நல்லாவே பிரிச்சுடுவார். எல்லா குடும்பமும் பிரிஞ்சிடாது, பிரியணும்னு ஒரு அமைப்பு இருக்கிற இது பிரிஞ்சிடுவாங்க. அப்போது கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. விட்டு கொடுத்து போனீங்க, அரவணைச்சு போனீங்கன்னா ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கொடுக்கல் வாங்கல், பணம் பல வகையில் பையன் நிரப்போம். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சூப்பர் வருமானம் ரெட்டிப்பு, சந்தோஷம். உங்கள் காட்டில் மழைனே சொல்லலாம். 7ரை சனி நடந்தாலும் பொருளாதாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் இருப்பீங்க. பணம் பல வகையில் பையன் நிரப்போம். ஏன்னா குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போது 11ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா பணம் நிறைய, வருமானம் நிறைய இருக்கும். பணம் அதாவது சேவிங்ஸ் சேரும். இருந்தாலும் யாராவது கேட்பாங்கன்னு கேட்டால் கொடுத்துடாதீங்க. கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் பண்ணிங்கன்னா சரிப்பட்டு வராது, கொடுத்தா வசூலாகாது. அது மட்டும் இல்லை, வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய மீனராசி என்பவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். இந்த 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கைகால் வலி, முட்டு வலி, முதுகு வலிலாம் வரும். பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது சிறப்புங்க. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். அது மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், மியூசிக்கில் டெக்னீஷியனாக இருக்கலாம், பின்னணி பாடகராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. பணம் வருமானம் நிறைய வரும். அப்போ சொத்து வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட் வாங்க,
முனைப்போடு செயல்படுவீர்கள், தாராளமாக செய்யலாம், சக்ஸஸ் ஆகும். 6ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும், உடம்பு சுகமில்லாமல் போகும், ஜாக்கிரதையாக இருந்தது. மற்றபடி உங்களுக்கு கடன் சுமை இருப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம், நட்பு வட்டாரம் விரிவடையும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நேரம். அது மட்டும் இல்லைங்க, 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அது புதன் அங்கே உச்ச நிலையில் இருக்கார். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க சாதிக்கக்கூடிய நேரம். உங்கள் காட்டில் மழைன்னு சொல்லலாம். அற்புதமான நேரம், சாதிக்க போகிறீங்க. அது கேதுவை வேற குரு பார்க்குறார். ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கும் சாதனையான நேரம், அற்புதமான நேரம் என்று சொல்லலாம். 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பாக்கியமான நேரம். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, எதற்காக போகிறீர்களோ கண்டிப்பாக சாதிக்க முடியும். இல்லை இதெல்லாம் போகலைங்க, நான் சும்மா டூர் மாதிரி போகிறோம், ஆன்மீக டூரு இல்லைன்னா இன்ப சுற்றுலான்ற பேரில் தாராளமாக போயிட்டு வாங்க. சந்தோஷமாக போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும், ஆத்ம திருப்தி கிடைக்கும். மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறதால சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தி ஆகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும், ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, சலுகைகள் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்த்தாலே எல்லா சலுகைகளும் கிடைக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும். இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 4, 5, 6 சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் அந்த மீன ராசிக்கு 7.5 சனி இருக்குது. அந்த முதல் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்கும். 2வது ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல காசு பணம் அற்புதங்க விளையாடும். உங்கள் கையில் லட்சுமி தாண்டவம் ஆடுவாள். நல்ல செலவு பண்ணுவீங்க, நல்ல சுப செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அசுப செலவும் ஒரு சிலருக்கு ஏற்படும். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டியது துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வெளியூர் வெளிநாடு எல்லாம் போகிறதுக்கு, வேலைக்காக போகலாம், உத்தியோகத்துக்காக போகலான்னு சொல்கிறீங்க, போயிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உள்ளூரில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆசிலேஷன் மைண்ட் இருக்கத்தான் இருக்கும். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.